வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 17th கொஸ்டின் பார்க்கலாம். இது வரைக்கும் ஒரு 16 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இதில் என்னென்னா என் தமிழ்னா, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான். இது ஆல்ரெடியே பார்த்துருக்கோம். என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுட்டல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது. மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா காட்டு விலங்குகளை சுட தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு தான் வரும், சுட்டல் வராது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், தலையில் மல்லிகைப்பூ சூடு, இந்த மாதிரி தான் வரும். இங்கே சுட்டல் அப்படிங்கிறது இந்த பிக்கு தான் சரியாக பொருந்தும். செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், சரியான இணைப்புச்சொல் தேர்க. காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். இதே கொஸ்டின் தான் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பேர் மாற்றி கொடுத்துருப்பாங்க. சரியான இணைப்புச்சொல், மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், சரியான இணைப்புச்சொல் தருக. மழை டேஸ் உலகில் உயிர்கள் இல்லை. இதுக்கான ஆன்சர் இல்லையெனில், மழை இல்லையெனில் உலகில் உயிர்கள் இல்லை. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. பட்ட மரத்தின் வருத்தங்கள் டேஸ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, யாவை. பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. டேஸ் பேர் சுற்றுலா சென்றனர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, எத்தனை. எத்தனை பேர் சுற்றுலா சென்றனர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. சான்றோர்க்கு அழகாவது டேஸ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, எது. சான்றோருக்கு அழகாவது எது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். கான் எனும் சொல்லின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, காண்பான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ காண்கிறான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிகழ்காலம், கண்டான் இறந்த காலம், கண்டேன் இதுவும் இறந்த காலம்தான். காண்பான் அப்படிங்கிறது தான் எதிர்காலம். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் எந்த சொல்லை இடம்பெற்றுள்ள பிற சொற்களுடன் இணைத்து புதிய சொல்லை உருவாக்க இயலாது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வின். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வான், மலை, விண், பூ, மணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த பூ அப்படிங்கிறத மணி கூட சேர்த்து பூமணி இந்த மாதிரி உருவாக்கலாம். அதே மாதிரியே வான் அப்படிங்கிறது வான்மலை அப்படின்னு இது பண்ணலாம். ஆனால் விண் தான் எந்த சொல்லோடையும் சேர்த்து ஒரு புதிய சொல்லை உருவாக்க முடியாது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வின். சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. சுவை, காப்பியம், பூ, வான், பொன், குரல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, காப்பிய சுவை. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. இதை கொடுத்துடுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இதை கொடுத்து விடுங்கள். இதை கொடுத்துடுங்க அப்படிங்கிறதுக்கான எழுத்து வழக்கு என்னன்னா ஆப்ஷன் பி, இதை கொடுத்து விடுங்கள். நெக்ஸ்ட்டு, இருபொருள் தருக. விளக்கு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அகல் விளக்கு, தெளிவுபடுத்து. விளக்கு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அகல் விளக்கு, தெளிவுபடுத்து. உண்மை என்பதன் எதிர்ச்சொல் தருக. இதுக்கான ஆன்சர் பொய்மை. உண்மை, பொய்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இருபொருள் தருக. ஆறு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நதி, எண். ஆறு, நதி, எண். நெக்ஸ்ட் கொஸ்டின், குறில் நெடில் பொருள் வேறுபாடு. கொல், கோல். கொல் அப்படின்னா பெரு, கோல் அப்படின்னா விண்மீன். கோல் அப்படின்னா புறங்கூறுதல், அதுவும் வரும். ஒவ்வொரு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அது ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. பெரு, புறங்கூறல்னு. இந்த கொஸ்டினில் பெரு, விண்மீன் கொடுத்துருக்காங்க. கொல், கோல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெரு, விண்மீன். கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க. டேஸ், நான் டேஸ் செல்கிறேன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, விடு, நான் வீடு செல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், காரணம் கூற்று சரியா தவறா. கூற்று, மாநகராட்சி சிறப்பு கூட்டம் ஒன்றில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கினார் மாப்போ சிவஞானம். காரணம், ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்பதை எதிர்த்து மாப்போசி முழங்கிய முழக்கம் இது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று சரி, காரணம் சரி. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைச்சொல் அறிதல். லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல். லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல். கலைச்சொற்களை அறிதல். கான்சனன்ட் மெய்யொலி, அதாவது மெய்யெழுத்து. கான்சனன்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி, மெய்யொலி.
கலைச்சொற்களை அறிதல். ஸ்பேஸ் டெக்னாலஜி என்பதன் தமிழ் சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, விண்வெளி தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி என்பதன் தமிழ் சொல்லை கண்டறிக, விண்வெளி தொழில்நுட்பம். கலைச்சொல் அறிக. லான்ச் வெஹிக்கல் என்ற சொல்லின் கலைச்சொல் ஏவு ஊர்தி. லான்ச் வெஹிக்கல் என்ற சொல்லின் கலைச்சொல் ஏவூர்தி, ஏவு ஊர்தி. பத்தியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். இதனை களம் செய் கம்மியர் வருகென கூவி எனும் மணிமேகலை அடியால் அறியலாம். தண்ணீரால் பாதிப்படையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர். நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர். நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை தச்சுமுலம் எனும் நீட்டலளவையால் கணக்கிட்டனர். பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதுண்டு. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்று இவை அழைக்கப்பட்டன. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், கப்பல் கட்டும் கலைஞர்களை மணிமேகலை எவ்வாறு அழைக்கிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கம்மியர். கப்பல் கட்டும் கலைஞர்களை மணிமேகலை எவ்வாறு அழைக்கிறது? கம்மியர். தச்சுமுலம் என்பது நீட்டல் அளவை. தச்சுமுலம் என்பது நீட்டல் அளவை. முன்பக்கத்தை குதிரை போன்று வடிவமைப்பது எவ்வாறு அழைக்கப்பட்டது? பரிமுகம். யானைனா கரிமுகம், குதிரைனா பரிமுகம். நெக்ஸ்ட்டு, நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நாவல். நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் நாவல். எதனால் பாதிப்படையாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்துகின்றனர்? நீரால் பாதிப்படையாத மரங்கள் தான் பார்த்தீங்கன்னா கப்பல் கட்ட பயன்படுத்துவாங்க. கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஓர் அழகிய தான் வந்திருக்கணும். ஆனால் ஒரு அழகிய, இந்த எல்லா ஆப்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒருன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் இனிய குளம் இருந்தது. இதில் இந்த ஓர் அப்படிங்கிறது இங்கே இதுக்கு மட்டும்தான் பொருந்துகிற மாதிரி இருக்குது. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க. அதுபடி இந்த ஒன்றை வச்சு தான் இது ஆன்சர்னு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே ஓர் தான் வந்திருக்கணும். ஆப்ஷன் பியில் ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் இனிய குளம் இருந்தது அப்படின்னு வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு, ஓர் பயன்பாட்டில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். இதுதான் சரி. ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓர் இடத்தில் அமர்ந்தான். ஓர் இடத்தில் அமர்ந்தான் அப்படிங்கிறது தான் சரி. சொல் பொருள் பொருத்துக. மூத்தோர் பெரியோர், மாற்றார் மற்றவர், நெறி வழி, தூற்றும்படி இகழும்படி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 4, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல் பொருள் பொருத்துக. மழலை குழந்தை, வனப்பு அழகு, பூரிப்பு மகிழ்ச்சி, மேனி உடல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 4, 1, 3. சொல் பொருள் பொருத்துக. புலி உருமும், யானை பிளிரும், சிங்கம் முழங்கும், ஆந்தை அலறும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, பசு கன்றை ஈன்றது. இதுதான் சரி. பசு கன்றை ஈன்றன. பசு ஒருமை ஆனால் ஈன்றன அப்படின்னு பன்மையில் கொடுத்துருக்காங்க. பசு கன்றை ஈன்றார்கள், ஈன்றனர். இது 2 உயர்திணையில் கொடுத்துருக்காங்க. இது எதுவும் வராது. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, பசு கன்றை ஈன்றது. இதுதான் சரி. நெக்ஸ்ட்டு, பொருத்தமுடைய கலைச்சொல் கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எம்பலம் சின்னம். எம்பலம் சின்னம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு, இன்டலெக்சுவன்ட் அப்படின்னா அறிவாளர், சிம்பலிசம் அப்படின்னா குறியீட்டியல்னு வரும். ஆனால் இங்கே மொழியியல்னு கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் மாற்றி மாற்றி இருக்குது. இதில் எம்பலம் சின்னம் அப்படிங்கிறது தான் சரி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குதிரை அவள் அருகில் நின்றது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை அவள் அருகில் நின்றாள், நின்றன, நின்றனர் நின்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வராது. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் ஏ தான். குதிரை அவள் அருகில் நின்றது. பொம்மையை உடைத்தது யார்? இது எவ்வகை தொடர்? வினா தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களின் கூட்டப்பெயர்கள் பொருத்துக. நிறை, ஆடு மந்தை, புல் கட்டு, கல் குவியல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 2, 4, 1. நெக்ஸ்ட்டு,
கூட்டு பெயரை எழுதுக. எறும்பு எறும்பு சாறை. எறும்பு அப்படின்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி எறும்பு சாறை. கூட்டப்பெயரை எழுதுக. தென்னை. தென்னை இதுக்கான ஆன்சர் தென்னை தோப்பு. தென்னை தோப்பு. நெக்ஸ்ட்டு சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டறிக. கல் எனும் சொல்லின் சரியான கூட்டுப்பெயர் எது? கற்குவியல். கல் கற்குவியல். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இலைக்கு வேறு பெயர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தலை. இலைக்கு வேறு பெயர் ஆப்ஷன் பி தலை. நெக்ஸ்ட் கொஸ்டின் 43. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். வாழ்க்கையில் டேஸ் மீண்டும் வெல்லும். இதை தத்துவமாய் டேஸ் கூத்து சொல்லும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தோற்பவை தோற்பாவை. என்னன்னா வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும். இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொல்லும். நெக்ஸ்ட்டு அணிகலன் புன்னகை என்ற பொருள்களை தரும் சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நகை. அணிகலன் புன்னகை என்ற பொருளை தரும் சொல்லை கண்டறிக நகை. நெக்ஸ்ட் கொஸ்டின் அகர வரிசைப்படி சரியாக அமைந்த வரிசையை தேர்க. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாவரிசை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பைந்தமிழ், புதுமனை, பொதுவுடைமை, போராட்டம், பாராட்டு, பேருந்து, பதிவிறக்கம். இதில் பா தான் ஃபஸ்ட்டு வரும். அதுபடி பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் அந்த மாதிரி இருக்குது. அப்போ இது ஒன்றை மட்டும் பார்த்ததும் இதுதான் ஆன்சர் அப்படின்னு செலக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சரியான இணையை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அனுமதி இசைவு அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது. ஆஸ்தி அப்படின்னா சொத்து, ஆனால் இங்கே துன்பம்னு கொடுத்துருக்காங்க, இது வராது. உஷார் அப்படின்னா விழிப்பு, ஆனால் இங்கே இயல்புன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. இம்சை அப்படின்னா துன்பம், ஆனால் மணிமுடின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. இதுக்கு கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி அனுமதி இசைவு. இதுதான் சரியான இணை. விடைக்கேற்ற வினா அமைக்க. கோதை கவிதையை படித்தாள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோதை எதை படித்தாள். விடைக்கேற்ற வினா அமைக்க. கோதை கவிதையை படித்தாள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோதை எதை படித்தாள். வேர் சொல்லை கொடுத்து வினையாளனையும் பெயர் உருவாக்கல். தா தா அப்படிங்கிற வேர் சொல்லுக்கான வினையாளனையும் பெயர் தந்தவர். தா தந்தவர். வாழ்க்கை என்பதன் வேர் சொல்லை எழுதுக. வாள். வாழ்க்கை வாள். தந்தான் வேர் சொல்லை தருக. இதுக்கான ஆன்சர் தா. தந்தான் தா. வேர் சொல்லை தேர்வு செய்க. கேட்டான் கேள். கேட்டான். இதுக்கு ஆப்ஷன் டி இந்த கேள் தான் சரி. நெக்ஸ்ட்டு வேர் சொல்லை தேர்வு செய்க. பார்த்தான் பார். பார்த்தான் பார். நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாதம், கிழமை, சந்திரன், நிலவு. திங்கள் அப்படின்னா மாதம், கிழமை, சந்திரன், நிலவு. நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள். எழினி, கிளி, படாம், திரைச்சீலை எனும் சொற்கள் எதனை குறிக்கும்? ஓவியம் வரைய பயன்படும் துணி. எழினி, கிளி, படாம், திரைச்சீலை எனும் சொற்கள் எதனை குறிக்கும்? ஓவியம் வரைய பயன்படும் துணி. ஒலி வேறுபாடறிந்து பொருள் அறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வயலில் களை எடுத்தனர். இந்த ஆப்ஷன் ஏயில் இருக்கிற இந்த கலை தான் வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கலை, களை, காளை இதெல்லாம் வராது. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரி. வயலில் களை எடுத்தனர். கூரை கூரை பொருள் வேறுபாடு உணர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வீட்டின் கூரை புடவை. கூரை புடவை. கூரை கூரை வீட்டின் கூரை புடவை. நெக்ஸ்ட்டு மயங்கொலி பிழையற்ற தொடர்களை அறிக. பறவையிடம் இருப்பது இறகு. இது சரி. பறவைக்கு இருப்பது அலகு, மன்னரிடம் இருப்பது வாள். இந்த மூணுமே சரி. சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதின்னு கொடுத்துருக்காங்க. இந்த குருதிக்கு பார்த்திங்கன்னா ரூ வேற வரணும். அதனால் இது ஒன்று மட்டும்தான் தவறு. மற்றபடி 1, 2, 3 மூணுமே சரி தான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ட்ரஸ்ட் அறக்கட்டளை. ட்ரஸ்ட் அறக்கட்டளை. ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. ஈக்குஸ்ட்ரைன் குதிரையேற்றம். ஈக்குஸ்ட்ரைன் குதிரையேற்றம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ். சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூடை முடை. கூடை முடை. பிழை நீக்கி எழுதுக. அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அந்த புன்செய் சாலையோரத்தில் இருந்தது. அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அந்த புன்செய் சாலையோரத்தில் இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் இணை எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கல்வி. மற்றபடி மஞ்சள், வந்தான், தம்பி இதெல்லாம் இணை எழுத்துக்கள் படி சரியாக இருக்குது. இந்த கல்வி அப்படிங்கிறது தான் பொருந்தாமல் இருக்குது.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கல்வி. இது ஸ்கூல் புக்லேயே இருக்கிற புக் பேக் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. பொருந்தா சொல்லை கண்டறிக. குறிஞ்சி, நெய்தல், முல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அன்பின் ஐந்திணை அந்த இதில் வர்றது. மதுரை அப்படிங்கிறது இப்போ தற்கால இடச்சொல். ஸோ இதில் பொருந்தாதது மதுரை தான். பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி எஃகு. ஏன்னா இது ஆயுத தொடர் குற்றியலுகரம், மற்றதெல்லாம் மென்தொடர் குற்றியலுகரம். இடராளி என்பதன் எதிர்ச்சொல். இடராளி அப்படின்னா துன்பக்கடல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கான எதிர்ச்சொல் இன்பக்கடல். இடராளி இன்பக்கடல். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. உண்மை, பொய்மை. உண்மை, பொய்மை. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசைனா மேலேன்னு அர்த்தம். அதுக்கான எதிர்ச்சொல் கீழே. சேர்த்தெழுதுக. எதிர் கூட்டல் ஒலிக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி எதிரொலிக்க. எதிர் கூட்டல் ஒலிக்க, எதிரொலிக்க. இது பார்த்திங்கன்னா இயல்பு புணர்ச்சி தான். இந்த கூட ஓ சேர்றப்ப இது ரோவா மாறும். எதிரொலிக்க அப்படின்னு வரும். சேர்த்தெழுதுதல். நெடுமை கூட்டல் தேர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நெடுந்தேர். ஈறுபோதல் விதிப்படி இந்த மை போயிடும். அப்புறம் இனமிகள் விதிப்படி இந்து வரும். இதுக்கான ஆன்சர் நெடுந்தேர். நெடுமை கூட்டல் தேர் நெடுந்தேர். தேம்பாவணி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தேம்பா கூட்டல் அணி. இது எப்படின்னா இது உடம்புணர்ச்சி. இதில் பார்த்தீங்கன்னா இப்பு கூட்டல் ஆ இருக்கிறதா அர்த்தம். ஆ வர்றப்ப அதாவது ஐ, இ இதை தவிர மற்ற உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா அங்கே இவ்வு வரும்னு அர்த்தம். அந்த இவ்வும் ஆவும் சேர்றப்ப அது வாவா மாறும். தேம்பா வணி அப்படி வரும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தேம்பா கூட்டல் அணி. நெக்ஸ்ட்டு சரியான நிறுத்தற்குறிகளை தேர்ந்தெடு. இது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷன் சி தான் சரின்னு நினைக்கிறேன். எது கமா, என்ன கமா, எங்கு கமா, எப்படி போன்ற வினா சொற்கள், எப்படி போன்றன வினா சொற்கள் ஆகும். கடைசியாக இங்கே புல் ஸ்டாப் வந்திருக்கணும். ஆனால் ஏ கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துக்குங்க. பொருத்தமான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வண்டியில் ஏறுங்கள், அவர் அன்பு கட்டளையிட்டார். இது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை மேற்கோள் குறி கொடுத்துருக்காங்க. இது வந்து அயற்கூற்று. அதனால் இங்கே வந்து இதுவும் எனக்கு சரியாக தெரில. இது ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஊர் பெயரின் மறுவை எழுதுக. சைதாப்பேட்டை, சைதை. சைதாப்பேட்டை, சைதை. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. தஞ்சாவூர், தஞ்சை. தஞ்சாவூர், தஞ்சை. நெக்ஸ்ட்டு கும்பகோணம் என்பதன் மறுவு குடந்தை. கும்பகோணம், குடந்தை. ஊர் பெயர்களின் மறுவை கண்டறிக. திருச்சிராப்பள்ளி என்பதன் மறுவை தேர்ந்தெடுக்க. திருச்சி. திருச்சிராப்பள்ளி, திருச்சி. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. காலிங் பெல், அழைப்பு மணி. காலிங் பெல், அழைப்பு மணி. பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல்லை கண்டறிக. டிடாக்டிக் கம்பைலேஷன், நீதிநூல் திரட்டு. டிடாக்டிக் கம்பைலேஷன், நீதிநூல் திரட்டு. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஆன்டிபயாட்டிக் என்பதன் தமிழ் சொல் நுண்ணுயிர் முறி. ஆன்டிபயாட்டிக் என்பதன் தமிழ் சொல் நுண்ணுயிர் முறி. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் வினவியதற்கு அதோ அங்கு நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஸ் விடை, சுட்டு விடை. விடை வகைகள். ஊருக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறல் மறைவிடை. விடை எவ்வகை விடை என தேர்க. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இடப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இடப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின். அலுவல் சார்ந்த கலைச்சொல். என்டர்பிரனர் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தொழில் முனைவோர். என்டர்பிரனர், தொழில் முனைவோர். அலுவல் சார்ந்த கலைச்சொல் தேர்ந்தெழுதுதல். ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை. ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை. அலுவல் சார்ந்த சரியான கலைச்சொல்லை கண்டறிக. எஸ்கலேட்டர், மின்படிக்கட்டு. எஸ்கலேட்டர், மின்படிக்கட்டு. கலைச்சொல்லிற்கான பொருளை தேர்ந்தெடு. ஹோமோகிராஃப், ஒப்பெழுத்து. ஹோமோகிராஃப், ஒப்பெழுத்து. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தெழுதுக. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல உவமை கூறும் பொருள் தெளிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி எதிர்பாரா நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல உவமை கூறும் பொருள் தெளிக. எதிர்பாரா நிகழ்வு. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல். பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை. செய்யப்பாட்டு வினையை தெரிவு செய். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாடல் அவளால் பாடப்பட்டது. பாடல் அவளால் பாடப்பட்டது அப்படிங்கிறது தான் சரி.
எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். கந்தனை திருந்தச் செய்தான். இது பார்த்தீங்கன்னா பிறவினை தொடர். கந்தனை திருந்தச் செய்தான் பிறவினை தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். கவிதா உரை படித்தால் செய்வினை தொடர். கவிதா உரை படித்தால் செய்வினை தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெழுதுக. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகால தொன்மையுடையது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகால தொன்மையுடையது? நெக்ஸ்ட் கொஸ்டின். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுபவர் யார்? நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். விரிந்தது, விரித்தது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. நெக்ஸ்ட். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. பொருந்து, பொறுத்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து. விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சரியான தொடரை கண்டறி. அறுத்து, அருந்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கதிர் அறுத்த போது விரல் அருந்தது. கதிர் அறுத்த போது விரல் அருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. இதில் பார்த்தீங்கன்னா ஏபி ரெண்டுமே சரி மாதிரி தான் தோணும். என்னென்னா தம்மின் மக்கள் தம் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது அப்படிங்கிற மாதிரி. இது குறள். இந்த குறள் படிக்கிறப்ப நம்ம குறளை நிறைய டைம் படிச்சிருந்தோம்னா இது வந்து தப்பில்லாமல் ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. இதுதான் சரி. கலைச்சொல் அறிக. இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டு. இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, பூமி. இது பார்த்திங்கன்னா எல்லாமே பாவரிசை. இதில் பாரதம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வரும். அதுபடி பார்த்தோம்னா ஏ மட்டும்தான் இதில் பாரதம் ஃபஸ்ட்டாக இருக்குது. அதனால் ஏவை சூஸ் பண்ணிடலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பாரதம், பீலி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து. இந்த 100 வினாக்கள் இதில் ஒரு 100 வினாக்கள் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.